வணக்கம். BMC நியூஸ் லைவ் இதை வழங்குவோர் அல் ஹிலால் மருத்துவமனை மற்றும் மருத்துவ மையங்கள். செய்திகளுக்காக நான் ஷினா சுல்தானா. இன்றைய செய்திகளை விரிவாக பார்க்கலாம். மன்னரின் பிரதிநிதியும் இளைஞர் விவகாரங்களுக்கான மன்னரின் உச்ச தளபதியுமான அரசு சகிப்புத்தன்மை அணியின் கேப்டனுமான ஹிஸ் ஹைனஸ் ஷேக் நாசர் பின் ஹமத் அல் கலீஃபா ஐக்கிய ராஜ்யத்தில் நடைபெற்ற ரஷ்ஃபோர்ட் மற்றும் சகிப்புத்தன்மை 120 கிலோமீட்டர் பந்தயத்தில் வெற்றி பெற்றுள்ளது தெரிவிக்கப்பட்டுள்ளது. பந்தய வீரர்களின் பரந்த பங்கேற்புடன் பந்தயத்தின் 4 நிலைகளையும் வெற்றிகரமாக முடித்த பின்னர் ஹிஸ் ஹைனஸ் ஷேக் நாசர் பின் ஹமத் முதல் இடத்தை பிடித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முடி இளவரசரும் பிரதமருமான ஹிஸ் ஹைனஸ் ஷேக் நாசர் பின் ஹமத் அல் கலீஃபா அவர்களின் ஆதரவின் கீழ் பஹ்ரைன் ராஜ்யம் செப்டம்பர் 16 முதல் 18 வரை வளமான எதிர்காலத்திற்கான ஆற்றல் நிலையான நாளையை வழி நடத்துதல் மற்றும் என்ற கருப்பொருளின் கீழ் மத்திய கிழக்கு எண்ணெய் எரிவாயு மற்றும் புவி அறிவியல் கண்காட்சியை மியோஸ்டியோ நடத்தும். எண்ணெய் மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சரும் காலநிலை விவகாரங்களுக்கான சிறப்பு தூதருமான டாக்டர் முகமது பின் முபாரக் பின் டைனா பஹ்ரைன் அதன் எரிசக்தி துறையை ஆதரிப்பதிலும் பன்முகப்படுத்துவதிலும் உறுதியாக உள்ளது என்றும் வலியுறுத்தியுள்ளார். இந்த உறுதிப்பாட்டு நிலையான வளர்ச்சி இலக்குகளை முன்னேற்றுவதிலும் தூய்மையான மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்திக்கான பிராந்திய மையமாக பஹ்ரைனின் பங்கை வலுப்படுத்துவதிலும் நங்கூரமிடப்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்ரா இளைஞர், இளம் தலைவர்கள் மற்றும் இத்ரா பட்ஸ் ஆகியவற்றை உள்ளடக்கிய இத்ரா கோடைக்கால இளைஞர் திட்ட தொடரின் 2025 பதிப்பின் முடிவை அல் முபர்ரா அல் கலீஃபியா அறக்கட்டளை அறிவித்துள்ளது. இந்த திட்டங்கள் பரந்த வயதினருக்கு ஒரு பலனளிக்கும் மற்றும் முழுமையான அனுபவத்தை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளன. இந்த திட்டங்கள் 10 முதல் 12, 13 முதல் 14 மற்றும் 15 முதல் 16 வயதுடைய 3 வயது குழுக்களை இலக்காக கொண்டன. மேலும் ஒருங்கிணைத்த பட்டறைகள், கலவரைகள் மற்றும் வருகைகள், ஊடாடும் சவால்கள், பயிற்சி முகாம்கள், விளையாட்டு நடவடிக்கைகள் மற்றும் கலை மற்றும் சமூக திட்டங்களை இலக்காக கொண்டன. இனி செய்திகளை ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்பு காணலாம். Our skin is the mirror of our soul. Our skin is our largest sensory organ. Our skin needs a healthy microbiome balance. This is regulated by its pH value, which protects the skin from pathogens, cold and ultraviolet rays. Sebamed protects your skin. மீண்டும் வணக்கம். மனிதாபிமான பணி மற்றும் இளைஞர் விவகாரங்களுக்கான மன்னரின் பிரதிநிதியும் இளைஞர் மற்றும் விளையாட்டுக்கான உச்ச கவுன்சிலின் தலைவருமான ஷேக் நாசர் பின் ஹமத் அல் கலீஃபா எகிப்தில் நடைபெற்ற அரபு சாம்பியன்ஷிப்பை வென்ற பஹ்ரைனின் ஜூனியர் தேசிய கூடைப்பந்து அணிக்கு மன்னர் ஹமத் பின் இசா அல் கலீஃபா மற்றும் இளவரசர் மற்றும் பிரதமருமான சல்மான் பின் ஹமத் அல் கலீஃபா ஆகியோருக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இந்த கௌரவ சாதனை பஹ்ரைன் இளைஞர்களின் உறுதிப்பாடு மற்றும் விடாமுயற்சி மற்றும் உயர் திறனை பிரதிபலிக்கிறது என்றும் இது அவர்களை சர்வதேச நிலைகளை அடைய தகுதி பெறுகிறது என்றும் ஷேக் நாசர் தெரிவித்துள்ளார். சமூக மேம்பாட்டு அமைச்சர் ஒசாமா பின் சலே அல் அலாவி மாட்சிமை பொருந்திய மன்னர் ஹமத் பின் இசா அல் கலீஃபா அவர்களின்
தலைமையின் கீழும் மாட்சிமை பொருந்திய இளவரசர் சல்மான் பின் ஹமத் அல் கலீஃபா அவர்களின் வழிகாட்டுதலின் கீழும் பஹ்ரைன் சமூகத்தின் உண்மையான மதிப்புகளை பிரதிபலிக்கும் மற்றும் பரோபகாரம் மற்றும் நிலையான மனிதாபிமான பணிகளில் அதன் முன்னோடி பங்கை வலுப்படுத்துவதிலும் ஒரு வளர்ச்சி மற்றும் மனிதாபிமான அணுகுமுறையின் மூலம் ராஜ்யம் அதன் பிராந்திய மற்றும் சர்வதேச இருப்பை தொடர்ந்து வலுப்படுத்தி வருவதாக உறுதிப்படுத்தியுள்ளார். தொழிலாளர் சந்தை ஒழுங்குமுறை ஆணையம் எல்எம்ஆர்ஏ ஆகஸ்ட் 10 முதல் 16 வரையிலான காலகட்டத்தில் 1112 ஆய்வு பிரச்சாரங்கள் மற்றும் வருகைகளை செயல்படுத்தியதாக அறிவித்தது. இதன் விளைவாக 6 மீறல்கள் மற்றும் ஒழுங்கற்ற தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதே நேரத்தில் 103 விதிமீறல் செய்பவர்கள் நாடு கடத்தப்பட்டுள்ளனர். இந்த ஆய்வு பிரச்சாரங்கள் மற்றும் வருகைகள் பல ஒழுங்குமுறை சட்டங்களின் விதிகள், குறிப்பாக தொழிலாளர் சந்தை ஒழுங்குமுறை ஆணையம் மற்றும் பஹ்ரைன் ராஜ்யத்தில் உள்ள குடியிருப்பு சட்டங்கள் தொடர்பான பல மீறல்களை கண்காணித்ததில் விளைந்துள்ளன. கவனிக்கப்பட்ட மீறல்கள் தொடர்பாக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட என்பதையும் குறிப்பிட்டுள்ளது. இனி செய்திகளை மீண்டும் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்பு காணலாம். மீண்டும் வணக்கம். வெள்ளிக்கிழமை ஸ்பெயினின் பலத்த காற்றினால் ஏற்பட்ட 14 பெரிய தீ விபத்துகளையும் வெப்பத்தால் ஏற்பட்ட தீ விபத்துகளையும் எதிர்த்து போராடியுள்ளது ஸ்பெயின். தீப்பிழம்புகளை அணைக்க சாதகமற்ற சூழ்நிலைகள் இருப்பதாக அதிகாரிகள் எச்சரித்ததால் ஏற்கனவே 7 பேர் கொல்லப்பட்டுள்ளனர் மற்றும் லண்டனின் அளவுள்ள ஒரு பகுதியை எரித்துள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 20 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு மோசமான கோடை காலத்தில் தெற்கு ஐரோப்பிய முழுவதும் ஏற்பட்ட தீயை அணைக்க தீயணைப்பு வீரர்கள் போராடி வருகின்றனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரயில் தண்டவாளங்களில் சோலார் பேனல்களை பொருத்தி மின்சாரம் உற்பத்தி செய்யும் திட்டத்தை இந்திய ரயில்வே தொடங்கியிருக்கிறது. நாட்டில் உள்ள ரயில் நிலையங்களை மின்சார உற்பத்தி நிலையங்களாக மாற்றும் திட்டத்தில் ரயில்வே துறை இறங்கி வருகிறது. அதற்காக ரயில் தண்டவாளங்களில் எளிதில் அகற்றக்கூடிய வகையிலான சோலார் பேனல்களை அமைக்கும் புதிய முயற்சியில் ரயில்வே துறை வெற்றி கண்டுள்ளது. இந்த வெற்றியை வாரணாசியில் உள்ள பனாரஸ் ரயில்வே ஊழியர்கள் சாதித்து உள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. BMC செய்திகளுக்காக இணைந்திருங்கள். நான் ஷினா சுல்தானா. நன்றி.